السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. எப்படி இந்த மார்க்கத்திற்கு அறிஞர்களால் சேவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும், இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஹதீஸுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்த அறிஞர்களுடைய வரிசையில பிரதான அறிஞராக கருதப்படுகிற, முன்னிலை வகிக்கிற ஒரு அறிஞர் தான் புகாரி இமாம் அவர்கள். புகாரி இமாம் அவர்களுக்கு புனை பெயராக அபு ஆபிதில்லா என்று குறிப்பிடுவார். அபு ஆபிதில்லா. அவர்களுடைய பெயர் முஹம்மத். அபு அப்துல்லான்னா அப்துல்லாஹுடைய தந்தை. அவங்களுக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்திருக்கிறார். அதனால் அதை வைத்து அழைக்கிறது அரபுகளுடைய ஒரு பெயர் வழமை. இவர்களுடைய பெயர் முஹம்மத். இவருடைய தந்தை பேர் இஸ்மாயில், அவருடைய தந்தை பேர் இப்ராஹிம், அவருடைய தந்தை பேர் முகீரா என்று இப்படி அவர்களுடைய பாரம்பரியம் செல்கிறது. புகாரா என்கிற ஒரு பகுதியில் பிறந்ததுனால அவர்களுக்கு புகாரி, புகாரி என்கிற நாட்டை சார்ந்தவர். புகாரா அப்படிங்கிறது ஒரு பகுதியினுடைய பெயர். இது உஸ்பெகிஸ்தான் என்கிற பகுதியில செதறுண்டு போயிட்ட சோவியத் ரஷ்யா என்று சொல்கிற அதில் உள்ள ஒரு பகுதி தான் உஸ்பெகிஸ்தான் என்ற பகுதி. அதர்பைஜான் இவைகளெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழுகிற பகுதி. இன்னும் சொல்ல போனா இமாம் புகாரி அவர்களை பற்றி சொல்கிற பொழுது இவங்க அசுலன் அரபியா அல்லது பாரிசியா, பாரசீக நாட்டை சார்ந்தவரா, பாரிசி என்று சொன்னால் ஈரான் பகுதியை சார்ந்தவரா அல்லது அரபா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு. ஆனா சரியான கருத்தின்படி பார்க்கிற பொழுது அரபி அல்லாத ஒரு மனுஷர் தான் புகாரி. அவருடைய தாய்மொழி அரபி இல்லை. 6 கிரந்தங்களுடைய அறிஞருமே அரபி இல்லாதவர்கள் தான். அது மட்டுமல்ல, இவர்களுடைய முன்னோர்கள் என்று பார்க்கிற பொழுது அவருடைய பாட்டனின் பாட்டன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்கெல்லாம் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார். பாரசீக நாட்டை பொறுத்தவரையில, ஈரான் பகுதியை பொறுத்தவரையில அந்த காலத்துல நெருப்பு வணங்கிகள் அதிகமாக இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் அங்கு அனல் எரிந்து கொண்டு இருக்கும். அக்னி பகவானை வணங்குகிற ஒரு சமூகமாக இருந்தார். அவர்கள் வீட்டிலேயே அங்கு நெருப்பு எரியும். சல்மானுல் பாரிசி என்று சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய வரலாறுலயே நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய தந்தை வீட்டில நெருப்பை கொளுத்தி எரிந்து கொண்டிருக்கும், அதை வணங்குவார். சல்மானுல் பாரிசி தான் அந்த நெருப்பை மூட்டக்கூடியவர். அவருடைய தந்தை பெரிய பணக்காரர். அவர்களுக்கு நிறைய தோப்புகள்லாம் இருந்தது. இவர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார். அந்த பகுதியெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அந்த வகையில புகாரியுடைய முன்னோர்களை பொறுத்தவரையில நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள். அவருடைய தந்தையை பொறுத்தவரையில் அவங்க குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய குடும்பம் இல்முடைய குடும்பமாக ஆகிவிட்டது. ஹதீஸ்களை வல்லுநர்கள் அவங்க குடும்பத்துல உருவாயிட்டாங்க. அவருடைய தந்தை கூட ஒரு முஹத்தீஸ் தான். அவருடைய தந்தை ஒரு அறிஞராகத்தான் இருந்தார். தந்தைகிட்டையும் கொஞ்சம் கல்வி, அடிப்படை கல்வியை படித்துக் கொண்டார். ஆனா சிறு வயதிலேயே தந்தை மூத்தாவிட்டார். தந்தை மரணித்த பிறகு அவருடைய தாயின் கண்காணிப்பிலே அவர்கள் வளர்கிறார்கள். தாயுடைய கண்காணிப்பில் வளர்ந்த அறிஞர்கள் எடுத்துக்கொண்டா நிறைய அறிஞர்களை வரலாற்றில் குறிப்பிடலாம். தாயினுடைய அரவணைப்பிலேயே அவர்கள் பெரிய அறிஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அந்த வரிசையில பார்க்கிற பொழுது இமாம் புகாரி அவர்களும் தாயினுடைய அரவணைப்பிலேயே அவர்கள் மிகப்பெரிய அறிஞராக உருவாகியிருக்கிறார். அவர்கள் குர்ஆனை சிறு வயதிலேயே மனனம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய தாயோடு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இதற்கு இடையில இமாம் புகாரிக்கு சிறு வயதுல கண் பார்வை இழந்து விட்டார். திடீர்னு கண் பார்வை மங்கி அவர்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தாய் அதிகம் கவலைப்பட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்துகிட்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கிருபையால் ஒரு சில காலங்களில் அவர்களுக்கு மீண்டும் அல்லாஹ் பார்வையை கொடுத்தார். அதற்கு பிறகு அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்றாங்க. ஹஜ்ஜிக்கு செல்கிற பொழுது அவர்கள், அவருடைய தாய், அவருடைய சகோதரர் 3 பேரும் போறாங்க. சகோதரர் அஹ்மத், இவர் பேரு முஹம்மத், அவங்க தாயார் போயிட்டு அப்போ ஹஜ்ஜி செய்து விட்டு, அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போறது ஒரு பெரிய பயணம். ஹஜ்ஜிக்கு போன பிறகு அங்க தங்கியிருக்கக்கூடிய காலங்களும் கூடுதல் நாள் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி எடுக்கிற பொழுது இவங்களுக்கு ஆர்வம் ஹதீஸை படிக்க வேண்டும் என்கிறது. மக்காவுல ஹதீஸ் வகுப்புகள் நடக்குது, அவங்க ஆர்வமா அதையெல்லாம் கேட்கிறார். மதீனாவுக்கு போகிற பொழுது மதீனாவுடைய ஹதீஸ் வகுப்பு அதையெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டோன்னே ஆர்வம் அவர்களுக்கு அதிகமானதுனால தன்னுடைய தாய்கிட்டே சகோதரன்ட்டே சொல்லிட்டாங்க, நீங்க ஊருக்கு திரும்புங்க, நான் ஹதீஸ் மற்ற மார்க்க சம்பந்தமான கல்வியை இங்கேயே கற்க போகிறேன் என்று ஆர்வப்பட்டு அவர்களே அங்கு மக்காவிலேயே தங்கி கொண்டார். தாய் கொடுத்த குறைவான அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கி அங்க உள்ள உலமாக்கள்கிட்ட ஹதீஸை அவர்கள் படிக்க ஆரம்பித்தார். இப்படித்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹதீஸ் தேடுதல் வரலாறு இப்படித்தான் தொடர்கிறது. அங்கு ஹதீஸ் வகுப்புகளை படிக்கிறார்கள். கடைசியில இவர்களுக்கு இப்படி ஒரு பெயர் வந்துவிட்டது, அமீருல் முஃமினீன் பில் ஹதீஸ் என்று வந்துவிட்டது. ஹதீஸை கற்ற ஹதீஸ்களை வல்லுநர்களின் மோமீன்களின் தலைவர் என்கிற பெயரை அவர்கள் எடுத்துக்கொண்டார். அவர்களுடைய 16 வயசு மக்காவுல தன்னுடைய தாயையும் சகோதரனை விட்டு பிரிந்து விட்டு மக்காவுலேயே தங்கி அங்கேயே கல்வியை கற்கிறார். ஹதீஸுகளை தேட ஆரம்பிக்க ஹதீஸுகள் சில நேரங்கள்ல சில ஹதீஸுகள் இதனுடைய சனது பகதாதுல இருக்கிறது என்ற உடனே பகதாதுக்கு பயணமானாங்க. ஒரு ஹதீஸுக்காக பகதாதுக்கு போனாங்க. பகதாதுல கூஃபாவுல சில அறிஞர்கள்ட்ட இதனுடைய சனது இருக்கிறது என்று தெரிஞ்ச உடனே அதை தேடி போனார். சனது என்றால் இந்த அறிவிப்பாளர் அங்கதான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கேட்டது ஒரு சஹாபி, சஹாபிக்கு அடுத்தது ஒரு தாபிஇ, ஒரு தாபிஇக்கு அடுத்தது ஒரு தபுஉ தாபி. எனவே இந்த மாதிரி தொடர அறிவிக்கும் பொழுது இமாம் புகாரிக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கிறது. கிடைத்தா இது இவருக்கு யாரு சொல்றாங்களோ அறிவிக்கிறாங்களோ அவரு சொல்றாரு, நான் இன்னாள்கிட்ட கேட்டேன்னு சொல்றாரு. இவங்க கேட்கிறாங்க, அவர் எங்க இருக்கிறார்? பகதாதுல. உடனே பகதாதுக்கு பயணமானார். அவர் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள தகுதியானவரா இல்லையா? கடுமையான நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க. சிறிய அளவு அவர் தவறு செய்யக்கூடியவராக இருந்தாலும் அந்த ஹதீஸை நிராகரித்து விடுவார். அந்த அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை தேடுவதில் அவ்வளவு கவனமா இருந்தார். பகதாதுக்கு போறாங்க. அங்கிருந்து சில
ஹதீஸுகளை அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு பிறகு கூஃபாவுக்கு போறாங்க, திமஷ்க் என்கிற அந்த பகுதிக்கு போறாங்க. அதாவது சிரியாவோட ஒரு பகுதி திமஷ்க். அங்க போய் அங்கேயும் ஹதீஸுகளை கேட்கிறாங்க. எகிப்து நாட்டுல ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க, மிஸ்ருக்கு போறாங்க, ஹர்சான் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு போறாங்க ஈரான்ல. இப்படி சுற்றி சுற்றி ஹதீஸையே தேடி 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 அவர்கள் வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர்களாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார். 16 வயதுதான். அவர்கள் எப்படியான திறமையுடையவர்களாக இருந்தார்கள் என்றால், இமாம் இப்னு முபாரக்குடைய கிரந்தத்தை படித்தார்கள். இமாம் வக்கீ யார் என்றால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத். அவர்கள் எழுதிய கிரந்தத்தை எல்லாம் இவர்கள் படித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 1080 ஆசிரியர்கள்ட்ட ஹதீஸுகளை படித்திருக்கிறார். 1080 ஆசிரியர். அப்படின்னா எவ்வளவு ஹதீஸுகளை அவர்கள் தேடுவதற்கு முயற்சி செஞ்சுகிறார். ஆசிரியர் ஒஸ்தாத் என்று ஷேக் என்று சொன்னாலே ஹதீஸை அவர்களுக்கு யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் ஒஸ்தாத், ஷேக் அல்லது அவருடைய குரு என்று சொல்லக்கூடிய பழக்காத ஷேக் என்று சொல்வார். அப்ப இவர்களுடைய ஷேக் கிட்டத்தட்ட 1080க்கும் அதிகமானவர்கள் அவர்களுடைய ஒஸ்தாதாக இருந்தார். அவ்வளவு பேருக்கிட்ட ஹதீஸுகளை அவர்கள் கேட்டு தெரிந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மொத்த ஹதீஸு 3 லட்சம் ஹதீஸு சனதம் வமத்தனன் மனப்பாடம். சனதன் வமத்தனன் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையையும் தெரிந்திருப்பார்கள், ஹதீஸையும் தெரிந்திருப்பார். ஃபுலான் இப்னு ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான் அப்படி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும், இவங்கள்ட்ட இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம நாட்டிலேயே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸை ஓதக்கூடிய நேரத்துல இங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்ல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது, முத்தஸில் சனது இருக்கிறது. எங்களுக்கு புகாரியை கற்றுத்தந்த ஒரு ஆசிரியர் மூத்தாயிட்டாங்க. அவர்கிட்ட நாங்க புகாரிய ஓதுற காலத்தில் எங்களுக்கு புகாரி பாடத்தை நடத்தும் போது ஹத்தசனி என்று சொல்வார். அது என்ன ஹத்தசனிங்கும் போது, எனக்கு என்னுடைய ஷேக் அறிவித்தார். என்னுடைய உஸ்தாது அவருடைய உஸ்தாது கிட்ட கேட்டிருக்கா இந்த ஹதீஸ, அவருடைய உஸ்தாது இப்படியே போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும். அதனால எங்களுக்கு அவர்கள்ட்ட ஓதுகிற பொழுது எங்களுக்கு ஒரு சனது கொடுத்தாங்க. இன்னும் அந்த சனது இருக்கு. அந்த சனது என்ன தெரியுமா? புகாரி ஹதீஸை நாங்க படித்தோம் இவர்கிட்ட இருந்து, அதாவது எண்ணிலிருந்து நான் யாருக்கிட்ட கேட்டனோ என்னுடைய உஸ்தாதுல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த சனது இருக்கு. ரசூலுல்லாஹ் வரைக்கும் சில்சில் அப்படி முத்தஸில் சனத். அவங்க கொள்கையில் அப்படி இப்படி இருப்பாங்க. அதல்ல, ஹதீஸ இந்த அறிஞற்றிலிருந்து கேட்டார், இங்க இருந்து கிளம்புகிறது. இப்ப நான் இன்னொரு ஆளுக்கு ஹதீஸை புகாரியை படித்து கொடுத்தால், நான் என்னுடைய உஸ்தாது கிட்ட கேட்டேன், என்னுடைய உஸ்தாத் அவர் உஸ்தாது கிட்ட கேட்டார், அவரு ஹைதராபாத்ல உள்ள ஒரு ஷேக் கிட்ட கேட்டாங்க, ஹைதராபாத் ஷேக் தெஹ்லவி கிட்ட கேட்டாங்க. அந்த தெஹ்லவி அப்படியே போய் யமன் வழியாக ஹதீஸ் தொடர் ரசூலுல்லாஹ் வரைக்கும் மர்ஃபூஆன செய்தியாக அறிவிக்கப்படக்கூடிய அளவுக்கு புகாரிக்கு சரது இருக்கு. புகாரிக்கு மட்டுமில்ல, நம்ம நாட்டுல இன்னும் சில உலமாக்கள் இருக்கிறாங்க. உமராபாத்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள், அதே போன்று நம்ம நாட்டுல தேவ்பந்துல இருக்கக்கூடிய அறிஞர்கள், இன்ன பல பகுதிகளில் இருக்கக்கூடிய உலமாக்கள், எல்லா சியாசித்த அத்துணைக்கும் அவர்கள்ட்ட சனது இருக்கிற. சில பேர் நசாயி சனது வச்சிருக்கிறாங்க, சில பேர் திருமீதியுடைய சனது வச்சிருக்கிறாங்க, சில பேர் முஸ்லிமுடைய சனது வச்சிருக்கிறாங்க, சில பேர் புகாரியுடைய சனது வச்சிருக்கிறாங்க. அந்தந்த அறிஞர்கள்ட்ட ஓதுகிற பொழுது அந்த சனது முத்தசிலாக செல்லும். பழைய அறிஞர்கள் அந்த சனதோடு வைத்து இன்று வரைக்கும் ஒரு சனதோட சொல்ல முடிகிறது என்றால் அது புகாரிக்கும் சியாசித்தாக்கும் அந்த பெருமை இருக்கிறது. அந்த வகையில 3 லட்சம் ஹதீஸுகளை சனதம் மத்தனன் மனப்பாடம் அவங்களுக்கு. சரி, அதுல சஹீஹான ஹதீஸ் 3 லட்சத்துல சஹீஹான ஹதீஸ் 1 லட்சம், சஹீஹ் இல்லாதது 2 லட்சம், மொத்தம் 3 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் சனதம் மத்தனன். அதுல 2 லட்சம் ஹதீஸ் அது சனது பலகீனமான அறிவிப்பாளர்களை கொண்ட ஹதீஸ், அதையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய உஸ்தாது என்று பார்க்கிற பொழுது நிறைய உஸ்தாதுகள் இருக்கிறாங்க.
நமக்கு தெரிந்த ஒருவர் அவங்களுடைய உஸ்தாத் யாரு தெரியுமா? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத். அவங்கள்ட்டையும் அவங்க சில செய்திகளை படித்திருக்கிறாங்க, ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய இமாம் என்று சொல்வார். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய இமாம் யார் என்றால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. காரணம், இந்த கொள்கைக்காக வேண்டி அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறார். அந்த தியாகி கிட்ட இவங்க கல்வி கற்றிருக்கிறார். இவர்களுடைய மாணவர்கள் உஸ்தாது நிறைய இருந்தாலும் நம்ம இமாம் அஹ்மதை இங்க பிரதானமா குறிப்பிட முடிகிறது. அதே மாதிரி இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்களை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இவர்களும் இவருடைய உஸ்தாத். இன்னும் பல உஸ்தாத், நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1050க்கு அதிகமான உஸ்தாதுகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதே போன்று மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் ஏராளமான மாணவர்கள். அதுல குறிப்பான நம்ம சொல்ல வேண்டுமானால் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர், சஹீஹ் முஸ்லிம் இருக்குதுல, அவர்கள் கூட இவங்கள்ட்ட படிச்சிருக்கிறாங்க. இமாம் திர்மிதி அவருடைய மாணவர்களில் ஒருவர். இப்னு குஸைமா இவர்கள் மாணவர்களில் ஒருவர். எனவே இப்படி இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெற்ற அறிஞர்களை உருவாக்கி இருக்காங்க. பெரிய முஹத்தீஸ்கள், இவற்றை படித்தவர்கள் முஹத்தீஸாக இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் இவருடைய தந்தையை பொறுத்தவரை இவங்க ஒரு முஹத்தீஸ், அவருடைய தந்தையும் கூட. அவங்க மாலிக் இப்னு அனஸ் கிட்ட அவங்க கல்வி கற்றிருக்கிறாங்க, அவருடைய உஸ்தாத். எனவே இப்படி கல்வியினுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக அவர்களுடைய குடும்பம் இருந்திருக்கிறது. இவர்களை பொறுத்தவரையில சிறு வயதில் இருந்த சஹீஹான ஹதீஸு, லைஃபான ஹதீஸு இவைகளை பிரித்தறியக்கூடிய இல்மை படிப்பதில் ஆர்வமாக இருந்தார். ரசூலுல்லாஹி இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் முன்ன பின், அவ்வளவுதான் 200 ஆண்டுகளில் அவர்கள். ஏன்னா இவர்கள் ஹதீஸுகளை தேடுகிற பொழுது சஹாபாக்கள் மூத்தாயிட்டார். மொத்தத்தில் 100 வருஷம். 100 ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இன்று அன்னைக்கு அவங்க ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பை செய்யறாங்க. இன்று நான் உங்களிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாள் முதல் சரியாக 100 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதான் இப்பவும் நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, இதுல இருந்து சரியாக 100 வருடத்தில் இப்போ இருக்கிற யாரும் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு கால் 100ஐ தாண்டி யாராவது இருக்கிறன்னா 1-2 வேணா இன்னைக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா அவங்க 100 வயசை தாண்டி இருக்க முடிந்தால் வேண்டுபாடாக இருக்கலாம். பெரும்பகுதி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்லப்பட்டு அப்ப எல்லாரும் 200 வருஷத்துக்கு பிறகுதான் இவங்களுடைய வருகை இருக்கிறது. அப்ப சஹாபாக்களுடைய காலம் முடிந்து விட்டது, தாபிஈனுடைய காலம் முடிந்து விட்டது. 100 தானே ரசூலுல்லாஹ் சொன்ன கணக்கு படிப்பாங்க. தபுஉ தாபிஈனுடைய காலத்தில் இவர்கள் ஹதீஸை தேடிக்கொண்டிருக்கிறார். அதே போன்று இவர்களை பொறுத்தவரையில முதல்ல ஹதீஸை தேடுகிற காலகட்டத்துல ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸை பதிவு செய்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டார். அப்போ அவங்க தன்னுடைய உஸ்தாதுடைய சபையில கேட்பாங்க, உஸ்தாது கேட்பாங்க, நீ எத்தனை ஹதீஸை கம் கதப்தல் யௌம அப்படின்னு கேட்பாங்க, இன்னைக்கு எத்தனை ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறாய் என்று கேட்கும் போது ஆயத்தைனா ஹதீஸைனி 2 ஹதீஸ் தான் என்னால முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. அப்படி சொன்ன உடனே சபையில இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க. 2 ஹதீஸை தான் இன்னைக்கு அவரால் தேட முடிஞ்சிருக்குதா, எழுத முடிஞ்சிருக்கா, சிரிச்சிருவாங்க. அப்போ உஸ்தாது சொல்லுவாங்க, இப்ப நீங்க சிரிக்கிறீங்க, நாளைக்கு சொல்லப்படும் ஒரு அறிஞராக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. சாதாரணமாக எடை போட்டு விடாது. கணிச்சிருக்கிறாங்க கரெக்டா அவருடைய உஸ்தாத். அதான் உண்மையிலே ஆசிரியர். ஒரு ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மாணவர்களுடைய எதிர்காலத்தை முடிந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவரா இருக்கும். இது உஸ்தாதுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரிய திறமை. அதுதான் உஸ்தாத். எல்லா உஸ்தாதுகள்கிட்ட இப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். இமாம் புகாரிக்கு வந்த உஸ்தாதுகள் அப்படித்தான். என்னுடைய மாணவர் என்னை விட திறமையாக இருக்கு அப்படின்னா ஒரு உஸ்தாது ஆசைப்படணும், இப்படி ஆசைப்படணும். இன்னைக்கு உள்ள உஸ்தாதுலாம் நம்ம மாணவன் கொஞ்சம் நம்மளை விட உயர்ந்துட்டா நமக்கு எங்கேயும் பேர் கிடைக்காம போயிருமோன்னு நினைக்கிற உஸ்தாது, இஹ்லாஸ் இல்லாத ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் இவர்கள் படித்த உஸ்தாதுகள் எல்லாம் என்னுடைய மாணவர் என்னை விட திறமையாக வர வேண்டும். இது இஹ்லாஸான ஒவ்வொரு உஸ்தாதும் ஆசைப்படுகிற ஒரு ஆசை. அப்படி ஆசைப்படுற அடிப்படையில உள்ள உஸ்தாது தான். அவருடைய பேர் கூட சரியா தெரியவில்லை. ஆனால் அவரால் சொல்லப்பட்ட மாணவராகிய இமாம் புகாரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த உஸ்தாது சொல்றாங்க, சொன்னவர் யாருன்னு தெரியல, பல உஸ்தாதுல யாரோ ஒரு உஸ்தாது,
இப்ப சிரிக்கிறீங்க, நாளைக்கு சொல்லப்படும் ஒரு அறிஞராக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர்களை பற்றி நாம பேசுகிற அளவுக்கு அவர்கள் திறமையான ஒரு அறிஞராக இருக்கிறார். இமாம் புகாரி அவர்களுடைய ஹதீஸ் கோர்வையை, அவர்கள் ஹதீசுகளை திரட்டி நமக்கு தந்திருக்கிற அந்த புதுமையை பார்க்கிற பொழுது இமாம் புகாரியுடைய தோற்றம் ஒரு அஜாயிபான தோற்றமா இருக்குமோ, ஒரு ஆச்சரியம் தகுந்த ஒரு தோற்றமா இருக்குமோன்னு நமக்கு லேசா அப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. அவரை பற்றி, அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்றாங்க. அவரை பொறுத்தவரையில ரொம்ப ஒல்லியா இருப்பார், காத்தடிச்சா பறக்கிற மாதிரி ஒல்லியா இருப்பாங்க. ஒரு பிரமாண்டம் இல்லை, அவங்களுடைய சேவை பிரமாண்டம். ஆனால் மனித ஆளை பார்த்த பிரமாண்டம் இல்லை. ரொம்ப அதே போன்று லைசபி தொகையில் வலாபில் ஹசீர் அவர்களை பற்றி வர்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஹைட்டான நெட்டையான ஆளும் இல்லை, ரொம்ப குட்டையும் இல்லை, நடுத்தரமான ஒரு மனிதராக இருப்பார். அப்படியானால் அவர் பார்க்கறதுக்கு தேடி பார்க்கிற அளவுக்கு உண்டானவர். சில பேர் ஒரு சபையில இருந்தா எடுப்பா அவரை லேசா கண்டுபிடிச்சாலும் அவர் எடுப்பா இருக்கிறாரு, தோற்றமுடையவரா அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தா கூட்டத்தோட கூட்டமா இருப்பாங்க. இப்படித்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தோற்றம் இருந்தன என்கிற செய்தியையும் கூடுதலாக பதிவு செய்யறாங்க. அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீசுகளை தொகுத்து வருகிற அந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட கேட்க, கத்தபுத்து அன் அல்ஃபி ஷேக் அக்ஸர், நான் கிட்டத்தட்ட 1000 ஷேக்குகள்கிட்ட, உஸ்தாதுகள்கிட்ட ஹதீசுகளை எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, நான் எழுதி வைத்த எந்த ஹதீஸை பற்றியான சனதையும் தரவாக என்னால் சொல்ல முடியும். அதான் மிக பிரதானமான ஒரு தகவல். 1000க்கும் அதிகமான உஸ்தாத் இடத்தில் நான் ஹதீஸை கேட்டிருக்கிறேன். நீங்க எந்த ஹதீஸை பற்றி என்னிடத்தில் கேட்டாலும் அதனுடைய சனதை தரவாக என்னால் சொல்ல முடியும், அறிவிப்பாளர் வரிசையை சரியாக சொல்ல முடியும். ஒரு கால் என்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்றால் அறிவிப்பாளர் வரிசை இல்லாம ஒரு ஹதீஸ் இருக்குன்னா அது ஹதீஸா இருக்காது. அப்படி ஒரு ஹதீஸா என்கிட்ட இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிற அளவு. ஏனென்றால் அவர்கள் ஹதீஸை தேடுவதில் முழுமூச்சாக இருந்தார். இரவுல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அதே போன்று ஆரம்ப காலத்துல இமாம் புகாரியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அஹ்மது இப்னு யூசுப் சுலமி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றாங்க, நான் இமாம் புகாரியை பார்த்தேன். அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாலிக் இப்னு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கிட்ட கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். நான் அவரோடு இருந்தேன். அஹ்மது இப்னு யூசுப் சுலமி சொல்றாங்க, நான் அவரோடு இருந்தேன், நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட? மாலிக் என்று சொல்லக்கூடிய உஸ்தாது கிட்ட, மாலிக் இப்னு இஸ்மாயில். இவர் பேரு முஹம்மது இப்னு இஸ்மாயில். மாலிக் இப்னு இஸ்மாயில்கிட்ட ஹதீஸை படிக்கும் பொழுது இவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆரம்ப நிலை இமாம் புகாரி அழுவாங்க. நான் கேட்டேன், மா யுபுகீக், ஏன் அழுகிறீங்களேன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு உஸ்தாது சொல்லுகிற பொழுது ஹதீஸுகளை ஒரு போர்வையா என்னால எழுத முடியலையேன்னு கவலைப்பட்டு அழுகிறேன். உஸ்தாது சொல்றாங்க, அது என்னால வேகமாக பதிவு செய்ய முடியல, நல்ல வகுத்து பண்ண முடியல, அதை கிரகித்து அதை வடிவமைக்க என்னால் முடியலையே என்று நான் கவலைப்பட்டு அவர்கள் அழுதார்கள். இது ஒரு காலம். அறிவிப்பாளரை சொல்ற அஹ்மது இப்னு யூசுப் சுலமி சொல்றாங்க, இது ஒரு காலம். கால சும்ம ஜஅலல்லாஹு முஹம்மது இப்னு இஸ்மாயில் கமா ரஅய்தும். இப்போ முஹம்மது இப்னு இஸ்மாயிலை பற்றி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு அவர் அந்த செய்தியை முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எவ்வளவு ஹதீசுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். அன்றொரு நாள் அவரை பார்க்கிற பொழுது ஒரு ஹதீஸை கூட என்னால் ஒழுங்கா பதிவு செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட்டார்கள், அழுதார்கள். ஆனால் இன்று நீங்களே பார்க்கிறீங்க, கமாராய்த்தும் நீங்க பார்க்கிறீங்க எவ்வளவு ஹதீஸ பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதாங்க இமாம் புகாரி. காரணம், தனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை அல்லது முடியலைங்கும் போது அவர்கள் சடைஞ்சு அதை விட்டுட்டு போகல. இதுக்கு நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நம்மால் கண்டிப்பாக முடியும் என்கிற அந்த எண்ணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதற்கு அவர்கள் முயற்சி செய்தார். அழுதார்கள். அழுது, சரி நமக்கு இது யாராவது போல தெரியுது, லாய்க்கப்படாது, வேற எங்கேயாவது போயிடும். நமக்கு மதரசா ஓதுனா லாய்க்கப்படாது, அப்ப என்னது லாய்க்கான ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு போக இல்லை. அங்கேயே இருந்தார்கள். அழுது 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 அல்லாஹ் கிட்ட துவா செய்து கடைசியில இப்பொழுது அவர்களை ஃபுலான ஷேக் என்ற ஹதீஸ் கலையில் அமீருல் மோமினின் என்று சொல்லுகிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ஒரு ஹதீஸை எழுத முடியல என்று கவலைப்பட்டார்.
அவருடைய உஸ்தாது கூட ஆரம்பத்தில் சுட்டி காட்டினாங்க, இன்னைக்கு சிரிக்கிறீங்கப்பா, நாளைக்கு அவர் சொல்லப்படுகிற ஒரு அறிஞராக இருப்பார். அதே மாதிரி இமாம் புகாரியுடைய ஆரம்ப நிலை இப்படித்தான் உருவாயிச்சு. இமாம் புகாரியை பற்றி அறிஞர்கள் சொல்கிற பொழுது அவர் ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா, மறந்துடாய், அல்லாஹுடைய அடையாளம், யம்ஷி அலா வஹ்ரில் அர்த், இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிற அல்லாஹுடைய ஆயாத், அல்லாஹுடைய அற்புதம் அவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த காலத்தில் ஹதீஸ் பெட்டகம் அவர்கள், ஹதீஸின் மொத்த உருவம் ஹதீஸ் தான் அவர்கள் தான் ஹதீஸ் என்று சொல்றார்கள். ஒரு நல்ல ஜுஹாதா இருந்தாங்க, நல்ல உபாதாக இருந்தாங்க, நல்ல இந்த உலகத்தினுடைய ஆசையை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள். அவர்கள்ட்ட இருப்பதை அள்ளி கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருந்தார். இதெல்லாம் ஒரு அறிஞர்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பு அவர்கள்ட்ட. அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி இந்த ஹதீசுகளை எல்லாம் தொகுக்க வந்தீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கப்படுது. ஹதீஸை மட்டும் எடுத்து தொகுக்கிற அளவுக்கு ஒரு நிபந்தனைகளை கடுமையா போட்டு, ஹதீசுக்களை அறிஞர்கள் ஏராளம் இருந்தாலும் எல்லா அறிஞர்கள், அவங்களுடைய உஸ்தாத் இமாம் அஹ்மதை விட, அவங்களுடைய உஸ்தாத் இமாம் அஹ்மத், அவங்க ஒரு கிதாப் எழுதிய இமாம் அஹ்மத் முஸ்னத் அஹ்மத், அவர்கள் ஹதீஸுக்கு பெரிய நிபந்தனைகள்லாம் போட இல்லை, நிபந்தனைகளோட விதிக்கையில் அவங்கள்ட்ட தான் இவங்க படிச்சாங்க. ஆனா இவர்கள் ஒரு ஹதீஸை எடுப்பதற்கு பல நிபந்தனைகள். அந்த ஹதீஸ அறிவிப்பாளர் இப்படி இப்படி இருக்கணும், சிறிய அளவு ஏமாற்றம் கூட. எந்த அளவுக்குன்னா, ஒரு ஹதீஸை தேடி போறாங்க, அங்க ஒரு மனிதர் ஒரு மிருகத்துக்கு உணவு கொடுக்கறதுக்கு இலைய கொடுக்கிறார். கொடுக்கும்போது மிருகம் சாப்பிட வருது, டக்குன்னு எடுத்துட்டார். அவரு அந்த மிருகத்தை தன்னுடைய வீட்டுக்கு ஒட்டகத்தையோ ஆட்டையோ அழைப்பதற்காக செஞ்சார். இமாம் புகாரி எங்கேயே பார்த்தாங்க, இவர் மிருகத்தையே ஏமாத்துறவரு நபிகள் நாயகத்தினுடைய செய்தியில ஏதாவது பொய் சொல்லிடுவாரோ, திரும்பி அப்படியே போயிட்டாங்க. இவர் சந்திக்கவே இல்லை. தான் பதிவு செய்கிற ஹதீஸ் அந்த அளவுக்கு ஒரு அப்பழுக்கற்றதாக இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு குறை உள்ள மனிதர்கிட்ட கேட்டு விடக்கூடாது. ஒரு சிறிய அளவு இது ஏமாத்துறது பெருசா சொல்ல மாட்டோம், இது ஒருவரான தந்திர ஒரு ஹீரா. ஆனா இதை கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் பிள்ளைக்கு நீ ஏதாகிலும் இப்படி சொன்னாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒரு தாய் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைய வெளியில இருந்து விளையாடிட்டு இருக்க பிள்ளை உள்ள கூப்பிடுறதுக்காண்டி சொன்னாங்க, பிள்ளை நீங்க வாங்க, உங்களுக்கு வந்தா ஒரு பேரிச்சம்பழம் தர வேண்டாம். நம்ம சொல்லுவோம், பிள்ளை வந்தா உங்களுக்கு கொக்கா தருவேன், அது டைரி மில்க்கு தருவேன் சொல்ற மாதிரி அந்த காலத்துல பேரிச்சம்பழம் பெரிய விஷயம். பேரிச்சம்பழம் தரணும், வீட்டுக்குள்ள வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் அதை கேட்டுட்டு கேட்கறாங்க, புள்ள வீட்டுக்குள்ள வந்தா பேரிச்சம்பழம் கொடுப்பீங்களா அல்லது புள்ள வர்றதுக்காக வேண்டி சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல உண்மையில பிள்ளைக்கு பேரிச்சம்பழம் கொடுக்குறேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கால் பிள்ளை வீட்டுக்குள் வருவதற்காக வேண்டி அப்படி பொய்யான வாக்குறுதி கொடுத்தால் உங்களை பற்றி அல்லாஹுடைய அந்த தர்பாரில மக்தூபா எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா, கஸ்ஸாபா என்று எழுதப்பட்டு விடும். பொய் சொல்லக்கூடியவள், பொய்யர் என்ற ஒரு பதிவு உங்க மேல விழுந்து விடும். அதனால தான் நான் கேட்டேன்னு சொன்னாங்க. அதனால தாய்மார்கள் எச்சரிக்கையா இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட எந்த விஷயத்திலும் பொய் சொல்லிடக்கூடாது. ஆர்வமுற்றுங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு நீ நல்ல மார்க் எடுத்தவனுக்கு அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன்னு சொன்னா கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும், சும்மா சொல்லக்கூடாது. இப்புள்ள ஹிஃப்தம் முடிச்சுட்டு வந்தா ஒன்னு உம்ராவுக்கு கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். அவ்வளவு ஆர்வம் ஊட்டுறதுக்காக அதையெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை சொன்னா நீங்க பொய் என்று எழுதப்பட்டு விடும் என்று சொல்ல. அப்போ இந்த ஹதீஸ ஆதாரமா வச்சு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒருவர் மிருகத்தை ஏமாத்தினாலும் கூட அவர் எண்ணத்துக்கு ஏமாக்கலாம், அந்த மிருகத்தை எங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நல்ல எண்ணத்துலதான் அந்த ஏமாற்றத்தை கூட ரசூலுல்லாஹ் பிள்ளை ஏமாத்த கூடாதுன்னாங்கல்ல. இந்த ஹதீஸ் ஆதாரமா வைத்து அவர்கள் இப்படி ஆதாரம் பிடிக்கிறார். இப்படி அவர்கள் ஹதீஸுகளுக்கு என்ன காரணம் இப்படி எல்லாம் அவங்க தொகுத்ததுக்கு? அதனுடைய உஸ்தாதே காரணம். இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி என்று ஒருவரை நான் சொன்னேன், அவங்கதான் ரொம்ப முக்கியமான உஸ்தாத். அந்த உஸ்தாத் இவங்களுக்கு ஹதீஸை படித்து கொடுத்த உஸ்தாத். நைசாபூரி என்கிற பகுதியில அவர்கள் வசித்தார். அப்படி வசித்து அவர்கள்ட்ட ஹதீஸுகளை இவர் படிக்கும் போது உஸ்தாத் உரைய இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி கவலையோடு ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்களாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. என்ன கவலையோட பதிவு செய்வாங்கன்னா, நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறேன், இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி சொல்றாங்க, இதுவரைக்கும் நான் பார்க்கிறேன் ஹதீஸ் சம்பந்தமான விஷயங்களில்
எத்தனையோ ஹதீஸ் தொகுப்புகள் வந்து விட்டோம். அன்னைக்கு வந்த ஹதீஸ் தொகுப்புகளை சொல்றாங்க. இமாம் அஹமது முஸ்னத் அஹமது, அதுக்கு முன்னாடி முஅத்தா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கிதாபு, இப்படி எல்லாம் கிதாபுகள் இருக்கு. ஹதீஸுகள் அங்கங்க தொகுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தான்னா அபூ ஹுரைராவுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்னென்ன சொன்னாங்களோ அவ்வளவும் அங்க இருக்கும். அது அபூ ஹுரைராவுடைய ரிவாயத். அதே போல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்ன செய்திகள் அறிவிச்சாங்களோ அந்த அறிவிப்பெல்லாம் தனி இப்படித்தான் தொகுப்பா இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா அபூ ஹுரைரா அறிவிச்ச அத்தனை ஹதீஸும் இருக்கும். இப்ப பாடம் ரீதியாக இருக்குது. அன்னைக்கு அப்படி அல்ல, அறிவிப்பாளர்கள் சஹாபிகளுடைய பெயரை வைத்து ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டது. அதுல எப்படி இருக்குன்னா ஆசார்களும் உள்ள இருக்கும். ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஆசார் என்றால் சஹாபாக்கள் மூலமாக சொல்லப்படுகிற செய்திக்கு ஆசார் என்று சொல்வார்கள். ஆசாரு சஹாபாக்களுடைய கருத்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் குதுசி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பதிவு செஞ்சிருப்பான். அப்போ அன்னைக்கு அதே மாதிரி முர்சலான ஹதீஸ், முன்கத்தியான ஹதீஸ், லஈஃபான ஹதீஸ், மௌதுஆன ஹதீஸுகள் கூட தொகுக்கப்பட்டு மொத்தத்துல கேள்விப்படுற அவ்வளவு ஹதீஸையும் தொகுத்துறாங்க. ஏன்னா ஹதீஸுகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஹதீஸ்ன்னு கேட்டா உடனே தொகுத்துருவான். இப்படி தொகுத்து அந்த காலத்துல கிதாப் இருந்தது. இதை படிச்சு கொடுக்கிற இஸ்ஹாக் இப்னு ராஹுவைக்கு ஒரு பெரிய கவலை. மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் ஹதீஸ படிக்கிறீங்க பிள்ளைகளா, எனக்கு அந்த காலத்துல இருந்தே ஒரு ஆசை, சஹீஹான ஹதீஸை மட்டும் தனியாக தொகுத்து ஒரு கிதாபு இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன். பிள்ளைகளா நீங்களாவது அந்த வேலையை செய்யுங்களேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவருடைய ஆசை. இதை இமாம் புகாரி சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாதுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிதான் நான் புறப்பட்டேன். எப்படி ஆசை பாருங்க, உஸ்தாதுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவில் ஒரு மாணவர் இருக்கிறான்னா அந்த மாணவருக்கு உஸ்தாதுக்கு உண்டான உல்ஃபத்தும் அவர்களுக்கு மத்தியில் உண்டான அலாக்காத்தும் தொடர்பும் எப்படியான தொடர்பா இருந்திருக்கு பாரு. ஆழமான தொடர்பு இருக்க முடிந்தால் மட்டும்தான் இப்படி. அப்படிதான் அந்த காலத்துல உஸ்தாது இருப்பாங்க. அந்த காலத்துல உஸ்தாதுகள் எப்படி என்றால் தந்தை மாதிரி, தந்தை தான் ஏறக்குறைய, அவர்கள் தன்னுடைய பிள்ளை மாதிரி நினைப்பாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்னோட திறமையா வரணும் என்னுடைய மாணவர் என்று ஆசைப்படுகிற, எப்படி ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை பத்தி நல்லா இருப்பாங்க, பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க, பரக்கத்தா இருப்பாங்க, ஆனாலும் கூட என் பிள்ளை என்னோட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதான் ஒவ்வொரு பெற்றோர். அதே மாதிரி உஸ்தாத் திறமையான ஆளா இருப்பாங்க, என்னுடைய மாணவர் என்னோட திறமையாக இருக்கணும். இது இஸ்ஹாக் இப்னு ராஹுவை கிட்ட அதிகமாக இருந்தது. அதனுடைய தாக்கம் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உருவாக்கம். அவர்கள் இதை கேட்ட உடனே முடிவெடுத்து அவங்க சொல்றாங்க, உஸ்தாத் அடிக்கடி இப்படி சொன்னாங்க கவலையோடு, என்னுடைய உஸ்தாதின் கவலையை போக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வந்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் நான் ஹதீஸுகளை தேடுவதில் கடுமையான நிபந்தனை வைத்து சஹீஹான ஹதீஸை மட்டும் நான் இங்க தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏன்னா உஸ்தாத் சொன்னாங்க ஹதீஸ் நிறைய இருக்குதுப்பா, எல்லாரும் தொகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுல ஹதீஸ் மௌது இருக்குது, முர்சல் இருக்குது, முன்கத்து இருக்குது, லஈஃப் இருக்கிறது, அதே போன்று ஆசார்களும் உள்ள சஹாபாக்களுடைய கருத்துக்களும் உன்னை திணிக்கப்பட்டு இருக்கு. எனக்கு கவலை வெறும் சஹீஹ் மட்டும் இருக்கணும், முத்தசில் சனது முத்தசிலா இருக்கணும், முத்தவாத்திரா இருக்கணும், மர்ஃபூஆ இருக்கணும், ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிருக்கணும். எனவே இப்படிப்பட்ட சஹீஹான ஹதீஸ் மட்டும் தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மாணவர்களே, உங்களில் ஒருவர் அதற்காக வேண்டி முயற்சி செய்ய மாட்டீர்களான்னு கவலையாக சொன்னார்களே, அந்த கவலையினுடைய தாக்கம் என்னை உருவாக்கி இருக்கிறது. ஹதீசுகளை தேடுகிற பொழுது சுண்டி பார்த்து உரசி பார்த்து அது சஹீஹாக இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் எனக்கு ஏற்பட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஹதீசுகளை தொகுத்து. இப்படி தொகுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சஹீஹுல் புகாரி. உண்மையிலே அது பேர் அல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அல் ஜாமிஉ ஸஹீஹ் முக்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமிஹி. இதான் அந்த ஹதீஸ் கிதாபுடைய பெயர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோர்வு செய்த ஹதீஸினுடைய பெயர். அது இவ்வளவு பெருசா இருக்கிற. அப்புறம் சஹீஹுல் புகாரி என்று இத இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா இந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறார். ஆக இப்படிதான் ஹதீஸை தொகுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் சஹீஹுல் புகாரியை தொகுத்து தருவது.
அவர்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாளார். ஒரு செய்தியை இங்கு நான் பதிவு செய்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாது கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வகுப்பறைக்கு வரவில்லை. பொதுவாக உஸ்தாதுகளை பொறுத்தவரையில நல்ல சுட்டியா ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாணவர்களோட கூடுதல் கவனம் எடுப்பார். நமக்கு என்ன, எவன் வந்தா என்ன வராட்டா என்ன. இன்னைக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள்லாம் வந்து உஸ்தாதுக்கும் மாணவர்களுக்கு மத்தியில உண்டான தொடர்புகளை கொச்சைப்படுத்தி விட்டது. கல்வியினுடைய மகத்துவத்தை கேவலப்படுத்தி விட்டது. தகவலை மட்டும் தெரிந்தால் போதும் என்கிற அளவுக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள் நம்மளை பாடாப்படுத்தி விட்டது. அது வல்ல கல்வி. அப்படி படிக்கிற கல்வி ஒரு ரூஹானியத்தான கல்வியா இருக்க. உஸ்தாது கிட்ட வெறுமன இஸ்லாமிய கல்வியை நான் சொல்கிறேன், மற்ற கல்வியை பற்றி இங்க நமக்கு குறிப்பிட அவசியம் இல்லை. நான் சொல்வது இஸ்லாமிய கல்வி. இப்போ எல்லாரும் ஆன்லைன் பார்த்தா ஆன்லைன்ல ஆலிமா வாய்த்தாங்க, ஆன்லைன்ல ஆலிம் படிக்கிறாங்களாம். அவங்க அது என்ன படிக்க போறீங்க? என்ன தகவலை மட்டும் படித்திருப்பீங்க. உஸ்தாது கிட்ட வெறும் கல்வியை மட்டுமா படிக்கிறது? உஸ்தாதுகளுடைய அசைவும் கூட உங்களுக்கு இல்மு மறந்துடக்கூடாது. உஸ்தாதுகளுடைய பேச்சு கூட, பார்வை கூட உங்களுக்கு இல்ம். அப்படியான உஸ்தாதா முதல்ல இருக்கணும். அவருடைய பார்வை, என்னுடைய உஸ்தாத் இப்படி பார்ப்பார், அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கிறது, அது எனக்கு பாடம். என்னுடைய உஸ்தாத் இப்படி சாப்பிடுவார், அதையும் நான் படிக்கணும். ஏனென்றால் அவர் கற்றவர், ஹதீஸை படித்தவர், அவர் இப்படி நடக்கிறார், அவருடைய சுன்னா இப்படி, அவருடைய வளமைகள் இப்படி இருக்கிறது, அவருடைய இபாதத் இப்படி இருக்கிறது. இதையெல்லாம் தொகுப்பு தானே உஸ்தாது கிட்ட உள்ள கல்வி. இதனை இஸ்லாமிய கல்வி. வெறும் தகவலை படிப்பதல்ல கல்வி என்பது. இப்ப நம்ம படிக்கிற ஆன்லைன் வகுப்புலாம் என்ன ஆயிப்போச்சுன்னா வெறும் தகவலை படிக்கிறதா. கேட்ட தகவல் சொல்லிடுறோம், எல்லா தகவலும் சொல்லுவாங்க. தகவலை மட்டும் படிப்பதல்ல இஸ்லாமிய கல்வி என்பது. அது எனக்கு பண்பாடையும் என்னுடைய உஸ்தாதினுடைய சில செயல்பாடுகளையும் சேர்த்து படிப்பது. அப்பதான் அந்த மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களுடைய நிலைமையை, அவருடைய முகத்தை பார்த்து உஸ்தாதுகள் பாடம் நடத்துவார். இந்த மாணவனுக்கு புரியாது, அப்ப இவனுக்கு இன்னொரு தடவை சொல்லுவோம். இந்த மாணவனுக்கு லேசா புரிஞ்சிடும், அவனுக்கு இப்படி சொல்லுவோம். அந்த மாணவர்களுடைய பெயர்களை கூப்பிட்டு உறவாடுவார். இதெல்லாம் நாங்கள்லாம் அனுபவமாக அனுபவித்தது. 7 ஆண்டுகள் நாங்கள் படித்தது ஒரு கொள்கைக்கு மாறுபட்ட ஒரு மதரசாவில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு உஸ்தாது கிட்டையும் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருந்தது. கொள்கையை தவிர அவர்களுடைய குணத்தை படிக்க வேண்டியது இருந்தது. அவர்களுடைய அகலாக் பெரிய ஒரு பெரிய ஒரு கல்வியை எங்களுக்கு கொடுத்தது. ஒரு பெரியவர்கள்ட்ட எப்படி மரியாதையா நடக்கணும் அந்த உஸ்தாது நேரடியா படித்தோம். புத்தகத்துல படிப்பதை விட அவர்கிட்ட இருந்து படிக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த உஸ்தாத் ஒரு மாணவருக்கு ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்கிறார். இவருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கணும்னு அவரு கவனம் எடுத்து சொல்லி கொடுப்பார். அந்த மாணவரு கூட உஸ்தாத் எனக்காகவே இன்னொரு தடவை சொல்றாரு, அவர் சொல்ல மாட்டார். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 மாணவர்கள், பல ஊருக்காரங்கள்லாம் இருக்கிறோம். எங்களுக்கு வகுப்பு எடுக்கிற பொழுது சில மாணவர்களுக்கு 2 தடவை 3 தடவை சொன்னாதான் புரியும். கேரளா மாணவர்கள் தமிழ் சரியா வராது, இலங்கை மாணவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த காலத்துல இங்க வந்துதான் படிச்சுட்டு போங்க பெருமை. இப்ப பாருங்க நிலைமை தலைகீழ ஆயிட்டு, இப்ப அங்க போய் படிக்கிற அளவுக்கு ஆயிட்டு. அன்னைக்கு இங்க இருந்து கல்வி இலங்கைக்கு சென்று பாத்தீங்கன்னா அங்க மிஸ்வாஹி நிறைய இருப்பாங்க, அங்க பாத்தீங்கன்னா மண்டகி நிறைய இருப்பாங்க, அங்க பாத்தீங்கன்னா மஹதரி நிறைய இருப்பாங்க. காரணம் இங்க இருந்து படிச்சுட்டு போனா பெருமை. இங்கதான் இல்மு இருந்துச்சு. அன்னைக்கு ஹதீஸ் இங்கதான் இருந்துச்சு, இங்கதான் நஹவு இங்கதான் இருந்தது, இங்கதான் சர்ஃப் இருந்துச்சு, இங்கதான் எல்லா இல்மும் இருந்தது. அப்படியான மாணவர்கள் இருக்கிற பொழுது அவங்களுக்கு தெரியும் நம்முடைய பேச்சு வழக்கு இவருக்கு புரியாது, அதனால இந்த மாணவ உனக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. எப்படி இருந்தாங்க பாருங்க உஸ்தாத். மற்ற சக மாணவர்களுக்கு மத்தியில இவரை முட்டாள் என்று ஆக்கிடக்கூடாது. அதனால சூசகமா சொல்லுவார், புரிஞ்சுக்கிறங்க. சில பேருக்கு இன்னொரு தடவை சொன்னா புரியுங்கிறவங்க இன்னும் கவனமாக கேளுங்க. அப்போ அந்த மாணவர்கள் உஸ்தாது நமக்காக வேண்டி சொல்கிறாரு. எப்படிப்பட்ட அலாக்கா பாருங்க, எப்படிப்பட்ட உல்ஃபத்து பாருங்க, எப்படிப்பட்ட தொடர்பு பாருங்க. இப்படி தொடர்புடைய ஒரு நிலையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் எனக்கு இங்க என்கிட்ட வந்துட்டு போனதுக்கு, உங்களுக்கு அல்லிமுக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜிப்ரீல் மனித ரூபத்தில் வந்து விட்டு போனார். ஒரு ஆசிரியர் மாணவருக்கு மத்தியில உண்டான இடைவெளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். ஏன் இதை நான் அழுத்தமாக இவ்வளவு தூரம் ஒரு
ஒரு 2 நிமிஷம் இதுக்காக எடுத்துக்கொண்டேன் என்றால், இன்னைக்கு ஆன்லைன்ல படிச்சா போதும், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன், இல்லை. அது ஒரு சிறந்த கல்வியாக ஒரு காலமும் இருக்காது. அதில் பெரிய பயன் மன்ஃபஅத் இருக்காது. வேண்டுமானால் படித்து கொடுக்கிறவருக்கு வேண்டுமானால் பயன் இருக்கலாம், துனியாவுடைய பயன் இருக்கலாம், கொச்சைப்படுத்தி சொல்லவில்லை. அதனால் அந்த கல்வியை நமக்கு போதும் என்று யாராவது நினைச்சீங்கன்னா உள்ளபடியாக நாம் தவறான சிந்தனைக்கு போறோம். வெறும் தகவல் மட்டும்தான் கிடைக்கிறது. இஸ்லாமிய கல்வி தகவலை படிப்பதல்ல. இஸ்லாமிய கல்வி 3 விஷயத்தை உள்ளடக்கிய கல்வி, மறந்துடக்கூடாது. கற்றல், நம்ம மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, கற்று பிறருக்கு கற்றுக் கொடு, இது மத்த கல்வி. இஸ்லாமிய கல்வி அப்படி அல்ல. கற்று உன் வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு கற்றுக் கொடுத்த இல்மு அமல் ரொம்ப முக்கியமானது. இல்மு வந்துட்டாலே அமல் வந்துடணும். அமல் வந்த பிறகு தபீக், தலீம், கற்றுக் கொடுத்தல். நம்முடைய இல்மு அப்படித்தான். வெறுமனை படித்துட்டு நான் படிச்சு கொடுக்கறது வரக்கூடாது. படிச்சுட்டு நீ உன் வாழ்க்கையில செயல்படுத்து. சில அறிஞர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் தெரியுமா? சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, ஒருவரை பார்த்து நாங்க ஹாஃபிதுல் குர்ஆன் தெரிந்து கொள்வோம், சிலரை பார்த்து நாங்க அவர் மார்க்கத்தை படித்தவர், ஹதீஸை படித்தவர் என்று தெரிந்து கொள்வோம். எப்படி தெரியுமா? தன்னுடைய பேருக்கு முன்னாடி ஷேக், ஆலிம், ஃபாதில், அப்புறம் வேற அஃதல் உலமா, வேற அல் ஹாஃபில், அப்படியெல்லாம் பேருக்கு முன்னாடி போட்டு தான் நம்மளாம் அறிமுகப்படுத்திக்கிறோம். இவர் யாரு? ஹாஃபிதுல் குர்ஆன். இவர் யார்? ஷேக். இவர் யார்? மௌலவி. இவர் யார்? அப்படி இப்படி சொல்லித்தான் நமக்கு தெரியும். ஆனா சலஃபு சாலிஹீன்கள் அப்படிலாம் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை அறிஞர் என்று புரிந்து கொள்வார். அப்ப கேட்கப்படுது, எப்படி தெரிந்து கொண்டீர்? இவர் ஹாஃபிதுல் குர்ஆன் எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் ஆலிம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் ஹதீஸை படித்தது எப்படி தெரியும்? அவங்க சொல்றாங்க, அவருடைய ஹரக்காத்துகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அஃஆல்கள், அவருடைய அக்வால்கள், அவர்களுடைய பார்வை, அவருடைய சொல்லு, அவருடைய செயல், அவருடைய ஆடை, அவருடைய நடவடிக்கை அவர் அறிஞர் என்று எங்களுக்கு காட்டி கொடுத்தனர். அப்ப பாருங்க, கற்றல், அமல்படுத்தல், சொல்லிக் கொடுத்தல். முதல்ல நான் படித்திருக்கிறேன் என்பது என்னுடைய நடையில் தெரிய வேண்டும், என்னுடைய பேச்சில் தெரிய வேண்டும். நான் என்ன பேசுறேன்? சாதாரணமாக பேசுகிற பொழுது ஒழுங்கா பேசுறேனா, ஒழுக்கமா பேசுறேனா, கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறேனா, பொய் இல்லாம பேசுகிறேனா, சரியா பேசுறேனா, இதை பார்த்து ஓ இவர் அறிஞரா இருப்பாரோ, கரெக்டா பேசுறாரு என்று தெரிந்து கொள்வோம். சலஃபு சாலிஹீன்கள் சொல்றோம். இப்ப அப்படியே சொல்ல முடியுது? சரி, இப்போ இப்படி தெரிஞ்சுக்கிற முடியும். கொஞ்சம் பொய்யா நிறைய சொன்னா ஒரு ஆலிம்சா இருப்பார் போல தெரியும், ஏமாத்திரமான ஆலிம்சா போல ஹஸரத். அப்ப அவர் அப்படித்தான் பேசுகிறார். எப்படி ஆயிடுச்சு பத்தியா? இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன். அசிங்கமா இருக்குது பாருங்க. கல்வி எவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்தி விட்டார். அப்ப கல்வி என்பது உன் கல்விக்குள் ஊடுருவ வேண்டும், அது உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நீ படித்தது வெறும் தகவலை படித்திருக்கான். ஷைத்தான் நம்மளோட கூடுதல் படிச்சிருக்கான். அவனுடைய கல்விக்குள்ள அந்த இல்மு இறங்க இல்லை. அதனாலதான் ஒரு சஜதாவை அவன் நிராகரித்தான், ரஜீமா போயிட்டான், தூக்கி எரியப்பட்டவனாக மாறிவிட்டான். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ இல்மை படிப்பது அல்ல, தகவலை படித்தால் என்றால் ஷைத்தான் என்னோட கூடுதல் படிச்சிருக்கிறானே, நானும் ஷைத்தானும் ஒண்ணுண்டா நவுது பில்லா வல் பில்லா. அப்படின்னா நம்முடைய இல்ம் நமக்கு அவ்வளவு பெரிய பயன் அளிக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிட்ட அந்த செயல்பாடு இருந்து ஒரு தகவலை பாருங்கள். நல்ல ஆர்வமுள்ள மாணவர் இமாம் புகாரி, முஹம்மது இப்னு இஸ்மாயில். அவருடைய உஸ்தாத் கேட்கிறாங்க, என்ன இன்னைக்கு முஹம்மதை காண இல்லையே? இமாம் புகாரிக்கு முஹம்மது அவருடைய பேர். முஹம்மதை காணவில்லையே என்னன்னு கேட்கிறார். சக மாணவர்கள் பார்க்கிறாங்க, ஆமா முஹம்மதை காண இல்லையே. உஸ்தாது பாருங்க, தன்னுடைய மாணவனை காணவில்லை என்று தேடுறாங்க. எங்கப்பா? உடனே பார்த்துட்டு வாங்க. மாணவர்கள்லாம் அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை போய் பார்க்கிறாங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார், போய் பார்க்கிறார். பார்த்தோன்னா அவர் வீட்டை திறக்கையில், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். அவங்க கேட்கிறாங்க, முஹம்மத் இஃப்தஹ் அல் பாப், முஹம்மத் இஃப்தஹ் அல் பாப், வாசலை தர. திறக்கையில். அப்புறம் சத்தம் வருது, இல்லை திறக்கிற அளவில் நான் இல்லை. ஏன்னு கேட்கிறாங்க. என்னை நீங்க பார்க்க முடியாது இப்பொழுது உள்ள நிலையில, நான் நிர்வாணமா இருக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு வகுப்புக்கு வர முடியல. ஏன்? என்கிட்ட இருந்த ஒரு ஆடை, அந்த ஆடை கிழிந்து விட்டது. என் மானத்தை மறைக்கிற அளவுக்கு ஆடை இல்லை, அதனால மாற்று ஆடை இல்லை, வர முடியல வகுப்பு. உடனே அந்த மாணவர்கள்லாம் போய் கடைவியில பஜார்ல போய் அவளுக்கு வேறு ஒரு ஆடைய
அவங்க ஆளுக்கு கொஞ்சமா காசை போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இருந்து கூட வைராக்கியம், படிக்கணும்னு வைராக்கியம், கற்கணும்னு வைராக்கியம். வீட்டுல வசதி வாய்ப்பு இருக்குது, அம்மா கிட்ட போய் வாங்கிக்கலாம். இல்லை, நானும் முடிவு செஞ்சேன். தாயாரோட ஹஜ்ஜிக்கு வந்துட்டு சகோதரனும் தாயாரும் திரும்புகிற பொழுது நானே ஆர்வப்பட்டு இந்த கல்வியை படிக்க போகிறேன், பெற்றோர்களே நீங்க போங்க, நான் இங்க இருக்கிறேன், காக்காவும் போயிருங்க அம்மாவும் போயிருங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளை தேர்வு செஞ்சேன். அவர்கள் கொடுத்துட்டு போன காசை இவர்கள் செலவழிப்பது. இவங்களுக்கு தான் கொடை வள்ளல் இருக்கு, தேவைப்படுறவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப காசே இல்லை செலவழிக்கிறது. ஆனாலும் கூட கற்பது இன்னும் இருக்குது, அது தொடர வேண்டி இருக்கிறது. அதுக்காண்டி சகித்துக் கொள்வேன். பல நேரங்களில பயணமாக பகதாதுக்கு போகிற பெரிய தூரமான பகுதிகளுக்கு நடந்தே போயிருக்கிறார். பல காலங்கள் படுக்கிற பொழுது பாலைவனத்துல தலவாணிக்காக வேண்டி மண்ணை அப்படி குவியலாக வைத்து அதில் தலை வைத்து படுத்திருக்கிறார் இமாம் புகாரி. இப்படியெல்லாம் கோர்வை செஞ்சு கொடுக்கப்பட்டதா கேட்கிறான். ஏதாவது ஒண்ணு புக்காரியில இருக்கிறா, புக்காரியில இருக்க, முதல்ல பேரை ஒழுங்கா சொல்லடா. அவனுக்கு சொல்லவே தெரிய மாட்டேங்குது, பேரை சாதாரணம் ஆக்கி கொண்டான். புகாரி சொன்னாரா, புகாரி சொன்னா மட்டும் எடுத்துக்கலாமா? நீ சாதாரணமாக இமாம் புகாரியுடைய கஷ்டத்தை அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஹதீசுகளை தேடுவதற்கு போனார். புகாரியும் தப்பு செய்திருக்கிறார் பேசுறாங்க. பேசுறவங்க யோக்கியனான்னு பார்த்தா சரி, நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், விமர்சனத்துக்கு போக வேண்டாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு புகாரி இமாம் ஹதீசுகளை தேடி அங்கங்க போய் அதுல எல்லாம் அது இல்லை இது இல்லை, கடைசியில அட்டை தான் மிச்சமா இருக்கும் பொழுது ஹதீஸ் எல்லாத்தையும் கழிச்சு விட்டாச்சு. அதுல இது அதுக்கு மரணா இருக்குது, குரானுக்கு மரணம், இதுக்கு மரணம், அதுக்கு மரணம், முத்தசில் சனது முடிஞ்சு போச்சு. அதற்கென்று உலமாக்கள் அந்த ஹதீஸ் இஸ்திலாஹத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த இஸ்திலாஹத்தின்படி இந்த ஹதீஸ் சஹீஹ்னு வந்துடுச்சு. அப்புறம் உன் அறிவுக்கு பொருந்த இல்லை, உன் மண்டைக்கு பொருந்த இல்லைங்கிறதுக்காக ஹதீஸை நிராகரிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அநீதி. அப்போ சிஹருடைய ஹதீஸுகள்லாம் இன்னைக்கு மறுக்கப்படுகிறது. இப்படியே போயிட்டா கடைசியில அட்டை மட்டும்தான், மாபைன தப்தரை இல்ல அட்டை மட்டும்தான் மிச்சமா இருக்குமோ என்று கவலைப்படுவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒரு ஹதீஸை தேடி எப்படியெல்லாம் போனாங்க. நம்முடைய வீட்டு வாசலை இன்னைக்கு புகாரி ஹதீஸ் தட்டுகிறது. என்னுடைய மொபைல்ல இன்னைக்கு ஹதீஸ் ஒவ்வொருவர்களும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இந்த ஹதீஸுக்கு அவர்கள் ஒரு ஹதீஸ் எங்கெல்லாம் போனாங்க, உன் வீட்டை தேடி வந்துருச்சுப்பா ஹதீஸ். அதை ஒழுங்கா புரிஞ்சு வாழ்க்கையில செயல்படுத்ததை விட்டுட்டு அதுல போய் 1008 குறைகளை உன்னுடைய குறை மதியோடு அதை சிந்தித்து நீ குறைப்பட்டு கொள்ளுவது உன்னுடைய அறிவும் புத்தியும் உனக்கு இதை புரிய முடியவில்லையேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு ஹதீஸை நிராகரிக்கிறான் என்று சொன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தியாகத்தை குறைத்து மதிப்பிடுகிறான். அவனுடைய தியாகத்தை பற்றி புரியலன்னு அர்த்தம். அவன் நினைச்சுக்கிட்டான் ஏசி அறையில உட்கார்ந்துகிட்டு இப்படி ஹதீஸை படிச்சிருப்பாரோ புகாரி அப்படின்னு கற்பனை பண்ணி விட்டார் கூட என்னமோ தெரியவில்லை. எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஹதீஸை அவர்கள் தொகுத்திருக்கிறார். எனவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படியாக ஹதீஸுகளை தொகுத்தார். ஹதீஸை எழுதும் போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியே சொல்றாங்க, ஹதீஸை நான் ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதுகிற பொழுது மஸ்ஜிதுல் ஹராமிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். உட்கார்ந்து கொண்டு பல நேரங்கள்ல ஹதீஸுகளை எழுதியிருக்கிறேன். சில நேரங்கள்ல மதீனாவுல நான் இருக்கிற பொழுது பைன கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மெம்பர், ரசூலுல்லாஹ்வுடைய மெம்பருக்கும் கபருக்கும் மத்தியில், ஆயிஷாவுடைய வீடும் மெம்பரும் ரெண்டுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு பகுதியாக அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன பகுதி? ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தின் பூங்கா, ரௌதா. அந்த இரண்டுக்கு மத்தியில நான் அமர்ந்து 2 ரக்காத்துக்கள் தொழாமல் ஹதீஸை பதிவு செய்ய மாட்டேன். எவ்வளவு பேணுதலா, எவ்வளவு பேணுதல். ஹதீஸை எழுதுகிற பொழுதும் கூட எல்லாம் உஸ்தாது கிட்ட கொண்டுட்டு வந்து அங்கங்க சேர்த்துட்டு வந்து இவங்க பதிவு செய்வாங்க ஒரு ஏட்ல. அந்த பதிவை மதீனால இருக்கிற பொழுது அந்த மெம்பருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு மத்தியில ஒது செஞ்சுட்டு வந்து 2 ரெக்கார்ட் தொழுதுட்டு தான் அந்த ஹதீஸை பதிவு செய்யணும். எவ்வளவு ஒரு தக்வாவோட ஹதீஸுகளை பதிவு செஞ்சு இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வெறுமன தகவலை சொல்லிட்டு போவரையில அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே அதில் இருந்து செயல்படுத்தி அவர்கள் தக்வாவோடு பதிவு செய்யப்பட்டு பல ஹதீஸுகள் 7275 ஹதீஸுகள்
முக்கர்ரரா நிறைய திரும்பி திரும்ப சொல்லப்பட்டது எல்லாம் கழிச்சிட்டு போனா 4000 ஹதீஸுகள் சஹீஹுல் புகாரியில. எத்தனை ஹதீஸ் அவங்களுக்கு மனப்பாடம்? மேல சொன்ன எத்தனை ஹதீஸ்? 3 லட்சம் ஹதீஸ், சஹீஹ் கைரு சஹீஹ் எல்லாம் சேர்த்து. ஆனா அதையெல்லாம் ஷாரா பிழிந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போனது 4000 ஹதீஸ். புகாரியில உள்ள மொத்த ஹதீஸ் முக்கர்ரரா வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதெல்லாம் கழிச்சது போக 4000 ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு ஹதீஸை தந்துட்டு போயிருக்கிறான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வந்துடலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய திறமைக்கு ஒரு சவால். அவங்க பக்தாதுக்கு போறாங்க. பல கட்டத்துல பிரயாணமாயிருக்கா, ஒரு தடவை போறாங்க. அங்க அஸ்ஹாபுல் ஹதீஸ் நிறைய இருந்தாங்க. நிறைய பேர் ஹதீஸுகளை வல்லுநர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இமாம் புகாரி வருகிறார்கள் என்கிற செய்தி கேட்டோன்னே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இமாம் புகாரி கிட்ட நிறைய தகவல் இருக்குது, ஹதீஸ் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இவங்க எல்லாருமே ஹதீஸ் கலை வல்லுநர்கள். இமாம் புகாரியும் ஹதீஸை தெரிந்தவர் தானே. இவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்களாம், இமாம் புகாரியுடைய ஹதீஸை நாம் அவரு சரியான மனப்பாடம் பண்ணியிருக்கிறாராங்கிறத ஒரு சோதனை வைப்பன்னு முடிவு பண்ணாங்க. ஒரு 100 ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க. அந்த அஸ்ஹாபுல் ஹதீஸுகள் 100 ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு 100 ஹதீஸ சனதையும் மத்தனையும் மாத்தி மாத்தி போடுறாங்க. மாத்தி மாத்தி போட்டு இந்த அறிவிப்பாளர் வரிசையில வரக்கூடிய ஹதீஸ வேற அறிவிப்பாளர் வரிசையில போட்டுட்டு வேற அறிவிப்பாளர் ஹதீஸ இதோட இணைத்து இப்படி 100 ஹதீஸ மாத்தி 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 தப்பு தப்பா அத இது பண்ணி அவங்கள்ட்ட வாசிக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதெல்லாம் கேட்டுட்டு இஜ்அலு இப்படி சொன்னாங்க, மத்தன ஹாதா இஸ்னாது ஹாதா, இந்த ஹதீஸ இந்த இஸ்னாதோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பாளர் வரிசை இந்த ஹதீஸ் ஒரு 5 ஹதீஸை தாண்டி வரக்கூடிய ஹதீஸை கொண்டு வந்து இந்த ஹதீஸ நீங்க இந்த சனதோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சொல்ற சனது இருக்குது அது பிழையானது. 100 ஹதீஸையும் மாத்தி மாத்தி நாங்கள் கேட்கிற பொழுது, சனதை குழப்பி குழப்பி கேட்கிற பொழுது அவர்கள் சரியான சனதை ஹதீஸோடு இணைத்து எங்களுக்கு சொன்னார். அப்பொழுதே நாங்கள் புரிந்து கொண்டோம் எவ்வளவு பெரிய திறமையானவர் என்று. சில ஹதீஸ் அதே போல ஒரு 10 ஹதீஸ அவங்க லா அரிஃப்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த ஹதீஸ் தெரியலையேன்னாங்க. எவ்வளவு பெரிய பேணுதல் பாருங்க. ஒரு ஹதீஸை கேட்கிற ஒரு 10 ஹதீஸ் கிட்ட எனக்கு தெரியலன்ட்டாங்க. தெரியலன்னு சொன்னா என்னுடைய திறமை என்னுடைய மரியாதை என்னாகும்? நான் ஒரு பெரிய ஹதீஸ் கடை வல்லுநருங்கிற எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படிலாம் பார்க்கல. எனக்கு தெரியலன்ட்டாங்க. அப்ப தெரியலன்னு சொன்னாங்களே அந்த ஹதீஸை எடுத்து பார்த்தா அதுல சனதே ஒழுங்கானது இல்லை. அவங்க சனதே அது சரியில்லை என்று சொல்வதை விட தனக்கு தெரியல என்ற பணிவோடு சொல்லிக் கொண்டாங்க. அந்த 10 ஹதீஸுமே நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருந்தன. பாருங்க, நாங்க ஒரு 10 ஹதீஸ வேற இடத்திலிருந்து எடுத்து சொன்னோம். இமாம் அவர்கள் லா அரிஃப்னு எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அந்த ஹதீஸை பற்றி எந்த தகவலும் தெரியாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க அதை என்னன்னு பாக்குறோம், அது அனைத்து 10 ஹதீஸ் நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ். அப்ப அவர்களுடைய இல்முக்கு பெரிய சான்று. இப்படியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள், போர்வை செய்து தந்திருக்கிறாங்க. அதுதான் இன்று ஸஹீஹுல் புகாரி என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதற்கு நிறைய விரிவுரைகள் வந்திருக்கு. இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி, புகாரியுடைய விரிவுரை என்று சொன்ன பேரை சொல்லாம சொல்லிட்டா அது ஃபத்ஹுல் பாரி தான். உலமாக்கள்கிட்ட பேரை சொல்லிட்டு, அதே மாதிரி முஸ்லிமுக்கு அப்படி சொல்லுவாங்க, ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹ் என்று சொல்லிட்டால் இமாம் நவவி எழுதின ஷரஹ் மட்டும்தான், பேர் சொல்லாம சொன்னான். மற்றது உம்தத்துல் காரிலாம் இருக்குது, அதெல்லாம் பேரை சொல்லிதான் சொல்லணும். புகாரியுடைய ஷரஹை எடுத்துட்டு வாடு உலமாக்களுக்குள்ள பேசிக்கிட்டா அந்த மாணவர் எதை எடுத்துட்டு வருவாரு? பக்கத்துல உம்தத்துல் காரி என்கிற விரிவுரை இருக்கும், ஏராளமான விரிவுரை இருக்குது, எல்லாம் இருக்கும். அவர் என்ன எடுத்துட்டு வா? பேரை சொல்லலையே உஸ்தாத், எந்த சொன்னாருல தடமாற மாட்டாராம், ஃபத்ஹுல் பாரி எடுத்துட்டு போய் கொடுத்துருவார். இது உலமாக்கள்கிட்ட உண்டான இஸ்திலாஹ். காரணம், புகாரி இமாமுடைய ஹதீஸை அழகா நுணுக்கமாக அதற்கு விரிவுரை கொடுத்திருப்பது ஃபத்ஹுல் பாரி இமாம் அஸ்கலானி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். இமாம் குஸ்தலானியும் கூட விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிறைய அறிஞர்கள், ஏராளமான அறிஞர்கள், இப்னு கசீர் அவங்க ஒரு விரிவுரை கொடுத்திருக்கிறாங்க. என் கடைசியாக அதனுடைய சில தாலீகாத்துகள் வந்து ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட சில தாலீகாத்துகள் கொடுத்திருக்காங்க புகாரி.
அதை கொடுத்துட்டு அதை முடிவு பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாங்க. அவருடைய மகன் நினைக்கிறேன் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டார். புகாரியினுடைய தாலிகாத்துகளுக்கு விரிவுரை சில அல்லக்காத்துகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்னு பாஸ், ஷேக் இப்னு பாஸும் அவருடைய மகனாரும் அதை பூர்த்தி செய்திருக்காங்க. இப்படி புகாரிக்கு ஏராளமான விரிவுரைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸுகள் ரொம்பவும் ஒரு இத்திஃபாக்காக எல்லா உலமாக்களும் முத்தஃபக்குன் அலைஹி, குர்ஆனுக்கு அடுத்து சிறந்த ஒரு நூல் என்றால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த சஹீஹுல் புகாரி என்று உலமாக்கள் இத்திஃபாக்குன்னு சொல்கிறார், இப்னு தைமியா ரஹிமஹுல்லா வரைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம்தான் சஹீஹுல் புகாரி. அந்த ஹதீஸ் கிதாபை நாம் படிக்கிறதுக்கு ஆர்வப்படணும், அதனுடைய விரிவுரையோடு படிப்பதற்கு ஆர்வப்படணும். அப்படி படுகிற பொழுது கல்வியினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு அறிஞரை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அறிஞர்களை சரியாக புரிந்து கல்வியினுடைய மகத்துவத்தை விளங்கி நாம் சரியாக செயல்படக்கூடிய நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்தல்வானவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமிரதனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷ நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சு